இப்போ வந்து ஆட்டு கால் வாங்கியிருக்கேன். அதை வந்து இது மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் கத்தி வச்சு இது மாதிரி உரண்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற கருப்புலாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஆட்டுக்கால். அதுக்கு உண்டான சாமான்லாம் இங்கே வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, இஞ்சி பேஸ்ட்டு, தட்டின பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் அதை தூள் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுடலாம். உப்பும் போட்டுக்கலாங்க. கல் உப்பும் போட்டாச்சு. ஜோடத்தாலையால் நான் ஒரு 3 ஜோடத்தாலை தண்ணி வைக்கிறேங்க. இதை ஒரு 3 ஜோடத்தாலை தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜோடத்தாலையில் 3. இப்போது இதை நம்ம மூடி போட்டு விசில் வைக்கலாங்க. பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரு 8 விசில் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ விசில் எடுக்க போகிறேங்க. 8 எடுத்துட்டேன். 8 விசில் வந்துச்சு. ஒரு 7 விசில் விட்டுருக்கேங்க நான். ஏன்னா அப்போ தான் சூப்பு நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள் சூப் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வச்சுருக்கேன். சூப்பு நல்லா இதை மாதிரி தாங்க இருக்கணும். சூப்பு நம்ம சளி இருமல் எல்லாமே பறந்து போயிடும். நான் வைக்கிற மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.